பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனியே பவழ நிறம் அவன் செவ்விதழே. பச்சை நிறம் அவன் திருமேனியே பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். ஒரு நாள் அவர் அமைச்சிருக்க நந்தனவனத்தில் ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. உடனே அவர் ஓடி வந்து பார்க்குறார். குழந்தை எப்படி இருக்கா தெரியுமா? ஸ்வர்ண விக்கிரகம் போல, தங்கம் போல ஜொலிக்கிறா. திராட்சை பழம் போல கண்கள், கிளி போல மூக்கு, சிவந்த இதழ்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பார்த்த உடனே கழுக்குன்னு சிரிக்கிறா. அப்போ அவர் சுற்றி முத்தி பார்க்குறாரு, யாருமே இல்லை. உடனே குழந்தைய அள்ளி அணைச்சிக்கிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு எடுத்துட்டு போறார். விஷ்ணு சித்தரை சொல்லவா வேணும், சிறந்த விஷ்ணு பக்தர். அது போலவே குழந்தைக்கும் கோதை அப்படின்னு பெயரிட்டு தன்னோட மாலை கைங்கரியத்தை செஞ்சு கொண்டே கண்ணன் எங்க பிறந்தார், எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன குறும்புத்தனம் லீலைகள்லாம் செஞ்சாரு, தன்னோட பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சாரு அப்படின்னு கண்ணனோட பராக்கிரமத்தை சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கோதையும் பருவ வயதை அடைஞ்சிடுறா. இப்போ நம்ம ஊர்கள்லாம் சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க இல்லையா, இதுவே இந்த வீட்லையாவது பொண்ணு வச்சுருந்தா இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே பையன் இருந்ததுன்னா இன்னும் பொண்ணு பார்க்கலையா, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. இப்படியா சுற்றி இருக்கிறவங்களும் உறவினர்களும் விஷ்ணு சித்தர்கிட்ட கோதைக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு சித்தர் கோதைகிட்ட கேட்க, அதுக்கு கோதையோ நான் மணந்தா அந்த ஸ்ரீநாதரையே மணப்பேன், ஸ்ரீரங்கநாதரையே மணப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவ சொல்லிடுறா. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, மனுஷனா பிறந்தா மனுஷால தானே திருமணம் செஞ்சுக்க முடியும், கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற கடவுளை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஷ்ணு சித்தர் மட்டும்தான் கோதை கிட்ட சொல்கிறார், மார்கழி 30 நாளும் நீ பாவை நோன்பு மேற்கொள், அப்போ அந்த இறைவன் கண்டிப்பாக உன் கையை பிடிக்க வருவான் அப்படின்னு கோதை கிட்ட சொல்கிறார். சரி, இப்போ விஷ்ணு பகவானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தொடர்றோம்.
குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. எங்கும் முந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம், எங்கும் முந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம். உன் சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே, உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே. காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே, காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. மார்கழி மாதம் 30 நாட்களும் பாவை நோன்பு மேற்கொள்ளு, கண்டிப்பாக இறைவன் உன் கைப்பிடிக்க வருவான் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டுட்டு கோதையும் அப்படியே செய்கிறப்பா அப்படின்னு சொல்றா. ஏன் தெரியுமா? விஷ்ணு சித்தர் அவளுக்கு தந்தை மட்டும் கிடையாது, குருவும் அவர்தான். அதனால தான் பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாக பாவித்து கொண்டு அவளோட தோழிகளையே ஆயர்குல பெண்களாக பாவித்து கொண்டு வடபத்ரசாயி பெருமாளையே கண்ணனாக பாவித்து கொண்டு வாழ்ந்துட்டு வரா. எப்படி? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறு மீர்காய் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோர் எம்பாவாய், பாரோர் புகழ படிந்தெலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடிக்கொண்டே ஒவ்வொருவரையும் போய் துயில் எழுப்புறா. ஆண்டாளோட ஒவ்வொரு பாடல்களுமே பக்தி, ஞானம், வைராக்கம் போன்றவற்றை நமக்கு ஊட்டி இறைவனின் அன்பை எளிதில் பெறுவதற்கு வழிவகுத்து தந்துச்சு. இப்போ ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தொடர்வோம். బ్రహ్మమొకటే పర బ్రహ్మ
தந்தனானாகி தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా కందువగు హీనాదిగమోళిందో లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా కందువగు హీనాదిగమోళిందో లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా హరే అంతరాత్మా శ్రీహరే అంతరాత్మా ఇంతులో జంతు కులం ఇంతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మా ఇందులో జంతు కులం ఇంతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ తందనానాగి తందనానా పురే తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా నిండార రాజు నిద్రేన్సు నిద్రేనొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే నిండార రాజు నిద్రేన్సు నిద్రేనొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే మెంటైన బ్రాహ్మణుడు మెట్ట భూమి ఒకటే చండాలుడు ఉంటేడి సరి భూమి ఒకటే మెంటైన బ్రాహ్మణుడు మెట్ట భూమి ఒకటే చండాలుడు ఉండేడి సరి భూమి ఒకటే నీ సరి భూమి ఒకటే నీ సరి భూమి ఒకటే కడుగియునుకు మీద కాయు ఎండొకటే పుడమి సునగము మీద పొలయు ఎండొకటే కడుపు నెలను భావ కర్ములను సరికావ జడేశి వెంకటేశ్వర నామము ఒకటే బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనా சரி, இப்போ மறுபடியும் தொடரலாமா? அவளோட பக்தியின் பலனா கண்ணனே நேரில் வராரு. வந்த கோதை கிட்ட, கோதை உனக்கு பொன் வேணுமா இல்லை பொருள் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவளோ, சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா.
நம்மெல்லாம் என்ன வேண்டுவோம்? இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு வேண்டுவோம். ஆனால் கோதையோ என்ன வேண்டுற பாருங்க. கண்ணன் கிட்ட நீ தான் எனக்கு வேணும், 7 பிறவிக்கும் நீ எனக்கு வேணும், 7 பிறவிலையும் நீ என் கூட அவதாரம் பண்ணணும் அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்குறா. சரி, இப்போ இறைவனை பார்த்தாச்சு, நோன்பு மேற்கொண்டு இறைவனை பார்த்தாச்சு. இப்போ என்ன யோசிக்கிறான்னா, நந்தவனத்தில் இருக்கிற பூக்களை பறித்து அதை நாம் போட்டு அதை இறைவனுக்கு கொடுத்தா அது மாலை மாற்றினதாயிரும்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு பிரசித்தமே மாலை மாற்றிக்கிறது தானே அப்படின்னு நினச்சி நந்தவனத்தில் இருந்து பூக்களை, வாசம் நிறைஞ்ச மனம் நிறைஞ்ச பூக்களை எல்லாம் எடுத்து அதை தொடுத்து தகப்பனார் விஷ்ணு சித்தர்கிட்ட கொடுத்து அதை வடபத்ர சாயி பெருமாளுக்கு சாற்றும்படி சொல்கிறார். சரி, இப்போ விஷ்ணு பகவானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தொடர்றோம். கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். நாரணன் நாமமே என் ஜீவனம், நாரணன் நாமமே என் ஜீவனம். நமன் வரும்போது வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். இட்டகல்லில் விட்டலாக நின்ற ரங்கனே, எந்த நிஷ்டமதை பூர்த்தி செய்வாய் பாண்டுரங்கனே. விட்டலா பண்டரிநாதா விட்டலா, பண்டரிநாதா விட்டலா, பாண்டுரங்கா விட்டலா. இட்டகல்லில் விட்டலாக நின்ற ரங்கனே, எந்த நிஷ்டமதை பூர்த்தி செய்வாய் பாண்டுரங்கனே. தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே, தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே. உன் தொண்டனாக பஜனை செய்து வாழ வேண்டும் ரங்கனே. ரங்க ரங்க ரங்கா காவேரி ரங்க ரங்க ரங்கா, ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க ரங்கா, ரங்க ரங்க ரங்கா காவேரி ரங்க ரங்க ரங்கா, ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க ரங்கா. கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். மைவிழியால் மயக்கிடும் குருவாயூரப்பனே, உன் முன் கைகள் கொட்டி பாடி ஆட வேண்டும் விஷ்ணுவே. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, நாராயணா. மைவிழியால் மயக்கிடும் குருவாயூரப்பனே, உன் முன் கைகள் கொட்டி பாடி ஆட வேண்டும் விஷ்ணுவே.
மெய்வழிக்க கீதை சொன்ன மாய கண்ணனே, மெய்வழிக்க கீதை சொன்ன மாய கண்ணனே, நீயே கோதை சொன்ன பாவை கேட்ட ரங்க மன்னனே. ஜெய ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா, ஜெய ஜெய ஸ்ரீ ராதா ரமணா கிருஷ்ணா கோவிந்தா. ஜெய ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா, ஜெய ஜெய ஸ்ரீ ராதா ரமணா கோவிந்தா. கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம். நாரணன் நாமமே என் ஜீவனம், நாரணன் நாமமே என் ஜீவனம். நமன் வரும்போது வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்ம. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்ம. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்ம. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீஹரி கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்ம. விஷ்ணு சித்தரும் அர்ச்சகர்கிட்ட கோதை கொடுத்த மாலையை பகவானுக்கு சாத்த சொல்றார். மாலையை வாங்கின அர்ச்சகரோ, என்ன இந்த மாலையில கூந்தல் மணமும் கேசமும் தெரியுதே அப்படின்னு கேட்குறார். என்ன விஷ்ணு சித்தரே, நீரே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மனமுடைஞ்சு போயிடுறாரு விஷ்ணு சித்தர். இத்தனை நாட்களா கோபம்னா என்னன்னே தெரியாம அன்பா வளர்த்த மகளிடம் அவ்வளோ கோபத்தோட என்ன காரியம் செஞ்சிருக்க நீ, நீ போட்ட மாலையா பகவானுக்கு சாத்த தருவ அப்படின்னு சொல்லி புதிய மலர்களை கொண்டு அவசர அவசரமா புதிய மாலையை தொடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறார். அர்ச்சகரும் அந்த மாலையை சாத்த போறார். அப்போ ஒரு அசரீரி கேக்குது, எனக்கு புதிய மாலைலாம் வேண்டாம், எனக்கு கோதை சூடி கழிஞ்ச மாலை தான் வேணும் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு விஷ்ணு சித்தர். இப்போ ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தொடரும். ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. பாரத தேவா பாண்டவர் நேசா பதமலர் பணிந்தோமே. பாரத தேவா பாண்டவர் நேசா பதமலர் பணிந்தோமே. உன் பதமலர் பணிந்தோமே. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. கண்ணா 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 ஞான மலர் கண்ணா ஆயர் குல விளக்கே. வானும் கடலும்
வார்த்தெடுத்த பொன்னுருவே கானத்தில் உயிரினத்தை கட்டுவிக்கும் கண்ணா தானே உலகாகி தனக்குள்ளே தானடங்கி மான குலமாதர் மஞ்சள் முகம் காத்து வாழ்விப்பாய் என்றும் மலர்த்தாள் கரம் பற்றி நானும் தொழுதே நம்பி பரந்தாமா உன்னாமம் முறைக்கின்ற நல்லோர் நலம் வாழியவே. ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. விஷ்ணு சித்தர் ஓடி வராரு. முதல்ல ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறாரு. கோதையோ அப்பா யாரை கூப்பிடுறாங்க, யாரப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறா. அதுக்கு விஷ்ணு சித்தரோ உன்னைத்தாமா கூப்பிட்டேன், இறைவனையே ஆண்டுட்டம்மா நீ, அதனால தான் உன்னை ஆண்டாள்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் மேலே இவ்வளவு பக்தி கொண்ட ஓ மேலே நான் கோவப்பட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கோதை கிட்ட சொல்கிறாரு. உடனே கோதை சொல்கிறா, அப்பா கண்ணனையும் எப்படி கண்ணன் மேலே பக்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் எனக்கு காட்டியவரே நீங்கள் தானப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஷ்ணு சித்தரோ கோதைய வாரி அணைச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் விஷ்ணு சித்தரோட கனவுல பெருமாள் சென்று அங்கே போய் சொல்கிறாரு, மணக்கோலத்தில் கோதைய என்னோட கோவிலுக்கு அழைச்சிட்டு வா, நான் அவளை மனம் புரிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த நாட்டு பாண்டிய மன்னனோட கனவுலையும் சென்று பெருமாள் சொல்கிறாரு, என்னோட பக்தையான கோதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா, அவளை நான் ஸ்ரீரங்கத்தில் மனம் புரிய போகிறேன், அதனால் கல்யாணம் அதுக்கு வேண்டிய கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நீ செய்ய அப்படின்னு அந்த மன்னரோட கனவுலையும் போய் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கோதைய பல்லக்கில் அழைச்சிட்டு வராங்க. முத்து பந்தல் தோரணங்கள் போட்டு வழி எங்கும் அன்னதானம் அப்படின்னு அமர்க்களமாக திருமண ஏற்பாடுகள் நடக்குது. இப்படியா கோதைய கூட்டிட்டு வராங்க. கோதை அவளோட கனவுல கண்டது எல்லாமே நினைவுல நடக்குது. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனகண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தட பந்தைக்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தலம் பற்ற கனகண்டேன் தோழினான். கைத்தலம் பற்ற கனகண்டேன் தோழினான். இவ்வாறாக கோதை கனவுல கண்டத தோழிகளும் கூடியவாறே போயிட்டே இருக்கா. அப்போ ஸ்ரீரங்கமும் வந்துருச்சு. அப்போ ரங்கநாதரின் பாதம் கிட்ட அவ செல்ல செல்ல ஒளி பிளம்பு போல தோன்றி ஆண்டாள் ரங்கராஜ பெருமாளிடம் அடைக்கலமாறா. இதை கண்ட விஷ்ணு சித்தருக்கு ஒரு பக்கம் மகாலட்சுமி போல தான் வளர்த்த மகள் இறைவனிடமே அடைக்கலமாயிட்டா அப்படின்னு மகிழ்ச்சி இருந்தாலும் அவளுக்கு இருந்த பக்தி நமக்கில்லையே அப்படின்னு வருத்தம் பட்டுட்டு இனிமே நாம என்னதான் பண்றது, இறைவனை எப்படி அடைகிறது அப்படின்னு வருத்தம் அடைகிறார். அப்போ விஷ்ணு பகவான்கிட்ட இருந்து ஒரு அசரீரி கேக்குது, விஷ்ணு சித்தரே, இன்னையிலிருந்து நீங்க எனக்கு மாமனார் ஆயிட்டீங்க. ஆகவே ஆழ்வார்கள்ல பெரியவராக
பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுவீங்க. வழக்கம் போல வடபத்திரசாயான எனக்கு மாலை கைங்கரியம் செஞ்சு கொண்டு கிருஷ்ண பக்தியை நிலைநாட்டிட்டு வாங்க. தக்க சமயத்தில் நானே உங்களை வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நிறைவாக ஒரு பாடல். நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளையே சுப்பிரபாதமுய ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலையே. ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளையே சுப்பிரபாதமுய ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலையே. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுய தோற்றம் சங்கு சக்கரமும் ஏந்திய பயமருள் வெங்கடேசன் தருமேற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளையே சுப்பிரபாதமுய ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலையே. ஸ்ரீனிவாசனே கேசவ ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீவரதா வெங்கடரமணா பார்த்த சாரதி பாண்டுரங்கனே விட்டல விட்டல் ஜனாதனா ராமச்சந்திரனே ஹரே கிருஷ்ணனே மச்சரூபாய கூர்மாவதார வராகமூர்த்தி வாமன வடிவே சிம்ம நரசிம்ம பரசுராமனே ராம ராம ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா பலராமனே கல்கி ரூபாய கீத கோவிந்த நந்த கோபனே பத்மநாபனே கேசவநந்தன ஏழுமலையானே கோபநந்தனா ரிஷிகேஷனே நமோ 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 ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. விஷ்ணு அவதாரம் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க்க பாதம் பக்த ஜனகோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன் கர்ம பலன் தீர தர்ம மதுவாள ஏழுமலை ஏறி தொழுவோம் சர்வ குரு ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா.
ಹಯಗ್ರೀವನೇ ಕಪಿಲವಸ್ತುವೇ ಶ್ರೀ ಬಾಲಾಜಿ ಕಣ್ಣಭಿರಾಣೆ ತಾಗುಂದನನೇ ಮಧುಸೂದನನೇ ಮಾಧವನಾದ ಮುರಳೀಧರನೇ ಪದ್ಮನಾಭನೇ ಕಾರ್ಮುಗಿಲ್ ವಣ್ಣ ಪರಮದಯಾಳ தாமோதரனே திருவிக்ரமனே ராதாகிருஷ்ண ராகவநாதா ஸ்ரீ ஜெயதேவா சர்வதயாபர மகாவிஷ்ணுவே மார்கபந்துவே காளிங்கநர்த்தன நந்தலாலனே நாராயணனே குலசேகரனே ஏகாம்பரனே கோபாலகனே கோவர்தனகிரி உபாமா ருக்மணி நமோ 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 ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண कंस संहारण सुरवद बालन धर्म कैंगर्य रूपन काल कालंगल तोன்றும் அவதாரன் ஆதிவள ஞான தீபன் ஐயன் தன்னை வேண்ட மெய்யின் பொருள் கூட்டி உய்யும் வழி சேர்க்கும் கோலம் நித்திய கல்யாண நிமல சந்தோஷ சத்ய ஸ்ரீஹரியின் சீலம் நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீ பரந்தாமா பார்க்கடல் வாழ்வே திருமாலுருவே வேதஸ்வரூபா கர்மயோகமே ஞான யோகமே பக்தி யோகமே ஞான மார்க்கமே கீதாச்சாரியா கிருஷ்ண சைத்தன்ய அண்டபிண்டமே ஆதியந்தமே கோபிய பிரியனே தேரோட்டியனே தேவத்திருவே குருவாயூரா சூரியநாராயண சுந்தரவர்மன் காரியகாரணன் கார்முகில் மேனியன் லக்ஷ்மிநாதனே ஆதிபுராதன சத்குரு ரங்கா புருஷோத்தமனே ಶ್ಯಾಮಳ ರೂಪ ಹರಿಗೋದಂಡ ಶ್ರೀ ಸಾರಂಗ ನಮೋ 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 ಶ್ರೀ ನಾರಾಯಣ ನಮೋ ನಮೋ ಶ್ರೀ ನಾರಾಯಣ ஏது மரியாத ஏழை மனமெங்கு ஏழுமலை ஏறி போற்றும் யாவும் அறிகின்ற ஸ்ரீனிவாசன் பதம் ஞான கவி மாலை ஏற்கும் உன்ற நாமங்கள் நாவில் நான் சொல்ல செய்த வினையாவும் தீரும் எந்த பாவாலை ஏற்று அருள்வாய ஜென்ம சாபல்யமாகும் நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயண கரியனை வரதா தசரத செல்வா அந்தரங்கனே அந்தமற்றவா உலக குடைய பெருமாளே உய நீலவண்ணனே பஞ்சபூதரே பரமபதத்தா ஹரிவோம் சங்கு சக்கரா ஸ்ரீதரனே மூலமூர்த்தியே ஞால மாதவா மோகன ரங்கா மோன மனோகர மார்கழிவாதா
மகரமானவா பாலவமணியே மந்தகாசனே அச்சுதனே அருள் விஸ்வரூபனே வைகுந்தப்பதி தேவகுமாரா திருமலை திருவே திருப்பதி வாசா திருமால் திருவடி நமோ 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 ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுய ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுய ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுய தோற்றம் சங்கு சக்கரமும் ஏந்திய பயமருள் வெங்கடேசன் தருமேற்றம் நமோ நமோ ஸ்ரீ நாராயணா 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 திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எங்களுக்கு வாய்ப்பளித்த கோவில் நிர்வாக அலுவலர்களுக்கும் மேலும் எங்கள் நிகழ்ச்சியை கண்டு கழிச்ச எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள்.